ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து சென்று சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் 5 நிமிடத்தில் சுவையான பீன்ஸ் கறி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீன்ஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். தேங்காய் துண்டுகள் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துண்டுகளை இன்னும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு மூடி வச்சுட்டு நறுக்கிய பீன்ஸ் துண்டுகளை ஒரு கப்பில் போட்டு அதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் வைக்கிறேன். ஒரு 4 விசில் வந்தாலே போதும், நல்லா வெந்துடும். ஆனால் நான் எப்போதுமே அரிசியை வச்சுருப்பேன் சாதத்துக்காக. அது மேலே ஒரு மூடி வச்சுட்டு அது மேலேயே நான் பீன்ஸு நறுக்கியதை வைப்பேன். அது சாதம் வேகும்போதே வெந்துடும். கரெக்டான பதத்திலே வெந்திருக்கும். குக்கருக்குள்ளார 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாத்திரங்கள்லாம் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். தேங்காய் பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டிருக்கேன். நல்லா துருவலாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ பீன்ஸு பார்க்கலாம். குக்கர் ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பீன்ஸ் எல்லாம் வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. தனித்தனியாக உதிரியாக இருக்குது. நீங்களும் பாருங்கள். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதையும் தாளிச்சிட்டு வேக வச்சுருந்த பீன்ஸையும் அதில் கொட்டினேன். இப்போ நல்லா கிளறி விடணும். பீன்ஸு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். பெருங்காயத்தூள் கூட சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கணும். நல்லா கிளறி விடணும். இப்போ தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ 5 நிமிஷத்தில் பீன்ஸ் கறி ரெடி. அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.